வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர். இன்னைக்கு நம்ம முள்ளும் மலரும்ன்ற ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு எபிசோடா வந்து நம்ம தொடர்ந்து தர்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, முதுகுத்தண்டுன்றது வந்து நம்ம உடம்புல வந்து முக்கியமான ஒரு உறுப்பு. இதுதான் நம்ம ஃப்ரேமு. எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்து பேஸ்மெண்ட் முக்கியமோ, அதே மாதிரி முதுகுத்தண்டு வந்து ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு எலும்பு பகுதி ஆகும். ஸோ இதனால நம்ம டோட்டல் பாடி ஃப்ரேம் மெயின்டைன் மட்டும் ஆகிறது இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு எரெக்ட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, நம்ம வெயிட்டை வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து முதுகுத்தண்டு மிக மிக முக்கியம். ஸோ இது அளவுக்கு தெரிஞ்சது தான். இது வந்து முதுகுத்தண்டு பிரச்சனைனால பாதிக்கப்படுற பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட இந்த முதுகுத்தண்டு பாதிப்பை வந்து நம்ம ஏன் வருதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி ரெமெடி, அது சயின்டிஃபிக்காக இங்கிலீஷ் மெடிசின் மூலமாக நல்ல ஒரு புரிந்துணர்வோட உங்களுக்கு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் உங்களுக்கு எளிதாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த முயற்சிங்க. ஸோ இது பேர் தான் வந்து முள்ளும் மலரும்னு சொல்லிட்டு. முள்ளுன்றது எல்லாத்துக்கும் தெரியும், இட் இஸ் அ ஸ்பைன். ஸோ வி ட்ரை டு பிளாசம் த ஸ்பைன். முள்ளை வந்து மலர வைக்கிறோம். நோய்வாய்ப்படக்கூடிய இந்த ஸ்பைனை நம்ம பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து முள்ளும் மலரும் வடிவத்தில் வந்து உங்களை வந்து வந்தடையும் என்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து முள்ளும் மலரும் இந்த ஸ்பைன் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னாக்கா, நம்ம தமிழ் ஸ்பைன் டாக்டர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி முதுகுத்தண்டுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி தீர்வு காணலான்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பார்ப்போம், என்னென்ன பண்ணணும். ஸோ முதல்ல வந்து அனாட்டமி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா பிசியாலஜி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா பெத்தாலஜி தெரிஞ்சுக்கலாம். அதாவது அடிப்படையாக ஒரு ஸ்பைன்னா என்ன, உங்களுக்கு அதில் என்னென்ன தாக்கங்கள்லாம் ஏற்படுது, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது ஏன் வந்து நோய்வாய்ப்படுது, அதுக்கு தீர்வு என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். To learn more about spine and pain treatment, stay tuned to Tamil Spine Doctor YouTube channel.